ஹலோ, ராஜசேகர் ஹியா. நான் தான் ஜம்பு. ஒரே ராத்திரியில 3 சீட்டுல பல பேரு லட்சாதிபதி ஆக்கினவ. நான் கூப்பிட்டா அஷ்டலட்சுமியே கூப்பிடுற மாதிரின்னு உனக்கு நல்லாவே தெரியும். சாரி ஜம்பு, இதுவரை பணம் தான் லட்சமா போச்சே தவிர அஷ்டலட்சுமிக்கு என் மேல இஷ்டம் இல்ல போல் இருக்கு. இப்ப என் வீட்டு லட்சுமி முழிச்சுக்கிட்டா. சாரி ராஜு. புருஷன் மடியில பொண்டாட்டி கை வைக்கிறதும் பொண்டாட்டி மடியில புருஷன் கை வைக்கிறதும் சகஜம்தான். மொத்தமா கொண்டு போய் கொடுத்தோம்னா பெட்டிக்குள்ள வைப்பா. மந்தமா இருந்தோம்னா நம்மளே பெட்டி பாம்பா அடைச்சி வைப்பா. இப்ப நீ என்ன சொல்ற? இங்க வந்து மொத்தமா கொண்டு போக ட்ரை பண்ணுன்னு தான் சொல்றேன். நல்லா இருக்கு. விரல சொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க விரல சொடுக்க ஆரம்பிச்சாவே அடுக்கடுக்கா வீட்டுல இருக்கிறதெல்லாம் அடமானத்துக்கு போக போகுதுன்னு தானே இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சா. இன்னைக்கு என் புருஷனோட சூதாட்டத்தினால எல்லாத்தையுமே இழந்து நிக்கிறது பாக்குற. மிஞ்சி இருக்கிற இந்த தாலியாவது என் பிள்ளைங்களுக்காக அவர் கண்ணில் படாம இருக்க நீதான் காப்பாத்தணும். ஏன் இதெல்லாம் வாரி அடிச்சு அலங்கோலப்படுத்துறீங்க? எதையா சேமிச்சு வச்சிருந்தா தானே கை அடிக்கும் போது எடுத்துக்கிறதுக்கு. நீங்க சேமிச்சு வச்சிருக்கதெல்லாம் இவனையும் எடுத்து விற்க முடியாத என் வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைய எதைத்தான் விட்டு வச்சிருக்கீங்க? விட்டதை பிடிக்கிறதுக்கு தான் இப்ப தேடிட்டு இருக்கேன். புரியுதா? எப்ப பார்த்தாலும் இல்ல இல்லங்கிற பேச்சு தான். லுக், கடைசியா சொல்றேன், அடமானம் வச்சிருக்கிற உன் தாய் வீட்டு சீதனத்தை இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் திருடியாவது கொண்டு வந்து கொடுத்துறேன். போதுமா? அது போதுமா போதாதானே வரிசையா கொண்டு போய் வச்சவங்களுக்கு தானே தெரியும். இந்த வீட்டுல எது திருட்டு போனாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கூட ரிப்போர்ட் கொடுக்க முடியாது. இந்த லட்சணத்துல வெட்டி கோவத்து கூட குறைச்சல் இல்ல. நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். இட் இஸ் ஜஸ்ட் an accident. ஓ பெண்டாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருந்தா அது சீரியஸ். டாக்டர் வீட்டுக்கு தானே வந்திருக்காரு. ஆஃப்டர் ஆல் இட் இஸ் மைனர். டோன்ட் வரி. கை பேசும்போது இப்படி ஏதாவது தடையாத்தா வரும். டேக் இட் ஈஸி. இன்னைக்கு ராத்திரி உனக்கு நல்ல ராத்திரியா இருந்தா நாளைக்கு அவங்கள ஒரு நல்ல ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டா போகுது. எஸ் லக்ஷ்மி, என்ன மன்னிச்சு. மன்னிச்சிடவா? உங்களை சொல்லி குத்த இல்லைங்க. சூதாட்டம்னா சுடுகாட்டுல விளையாடுற விளையாட்டாச்சே. பெண்டாட்டி பொழைச்சா என்ன செத்தா என்ன? லட்சுமி, எப்ப உங்களுக்கு சீட்டு கட்டுத்தா 2வது பொண்டாட்டின்னு ஆயிடுச்சோ இனிமே நான் சக்களித்தியா இருக்க விரும்பல. இந்த வீடு எனக்கு தேவையில்லை. பசி பட்னியோட இருந்தாலும் சரி, சூதுவாதி இல்லாத இடத்துக்கு போய் என் குழந்தையோட நிம்மதியா வாழ போறேன். லட்சுமி, என் வீக்னஸ் தலைக்கு மேல வந்த வெள்ளமா என்ன கடங்காரன் ஆக்கிருச்சு. அந்த பாரத்தை சுமக்க முடியாம தவிக்கிற என்ன உன்னை பிரிஞ்சிருக்கிற பாவத்தையும் சுமக்க வச்சிடாத. இனிமே யாரு தூண்டினாலும் எந்த வீக்னஸுக்கும் நான் அடிமையாக மாட்டேன். உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். இது சத்தியம். என்ன அப்படி பாக்குறீங்க? என் வெள்ளிக்கிழமை விரதம் வீண் போகலைங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். குழந்தைய பத்திரமா பாத்துக்கங்க. ஐயோ,
பொண்ணுக்கு பத்தா கண்ணை மூடிட்டு கடலை வாங்கிட்டு உன் பாட்டுக்கு உட்கார்ந்து ஆடிக்கிட்டு இருக்கிற. நாங்கடா உன்கிட்ட இருந்த அசலும் வராம வட்டியும் வராம வாய்தா மட்டும் வாங்கிக்கிட்டு ஆடி போயிருக்கிறோம். இது உனக்கே நல்லா இருக்கா இல்ல நல்லா இருக்கான்னு கேக்குறேன். அது வந்து நீ ஏழை கம்பெனி நடத்துறவன், பல வீடுகளை ஏலம் போட்டிருக்க. இன்னும் 3 நாளிலே எங்க பணம் எங்க கைக்கு வரலன்னா உன் வீட்டை ஏலம் போட்டுருவோம். சந்தி சிரிச்சு போகும். ஜாக்கிரதை. ராமசாமி, ராஜு, ரோஷமுள்ள ஆம்பளை கழகு தோல்ல துண்டு போடுறது. நீ ரோட்ல வர்றப்போ உன் கழுத்துல துண்டை போட்டு இழுக்கிற அளவுக்கு ரோஷத்தை தயவு செஞ்சு எங்களுக்கு கொடுத்துறாத. நீதான் சூதாட்டத்தை நிறுத்த போறது இல்லையே. எனக்காக ஒரு 3 ரவுண்ட் ஆடி என் பிச்சை காசு 5000 என் முகத்துல விட்டு எறிஞ்சிட வேண்டியதானே? அதெல்லாம் ஐயா அர்ச்சந்திர மாதிரி விட்டு இடத்திலே புடிச்சு கொடுத்துருவாரு. இல்லைன்னா வீதியில துண்டோட வராமலா போடுவாரு. வாங்கப்பா கவனிச்சுப்போ. கடையில வாங்கினதெல்லாம் கொண்டாந்து அடகு வச்சுட்டீங்க. கடைசியா உங்க கையால பொண்டாட்டி கட்டின தாலியும் கழட்டிட்டீங்களே. பிரச்சனை கழுத்துக்கு மேல போக கூடாதுன்னு தான் கழுத்துல இருக்கிறத கழட்டிட்டு வந்துட்டேன். சத்தம் போடாத சேட், என் பையன் காதுல விழுந்துற போது. எதை வச்சாலும் எங்க கடமை வட்டி வாங்குறது தான். பத்தினி கட்டியிருந்த தாலியானாலும் இதுக்கு 5000 தான் தர முடியும். ஏன் பாக்கியம் அவ்வளவுதான். அரே ராம், இன்னைக்கு கூட நமக்கு ஒரு கஸ்டமர் காலி. ஷோ ராஜே, வாட் இஸ் திஸ்? 2000 இருக்கு. வீங்க. சாரி சோமு, நாளைக்கு கொடுத்துறேன். நோ, இட் இஸ் சீட்டிங். பணக்கார வேஷத்துல எதுக்கு இந்த மாதிரி பிச்சைக்காரத்தனம்? யாரா பிச்சைக்காரன்? லட்சமா கொண்டு வந்து கொட்டி இருக்கேன்டா. மிஸ்டர் சோமு, ராஜசேகர் இப்போ இல்லைன்னு நான் சொல்லிட்டாரு. இப்போ கொண்டாந்து கொடுத்துட்டு போறாரு. நோ நோ, நான் நம்ப தயாரா இல்ல. நோ நோ, அதுக்கு நான் பொறுப்பு. ஜம்பு, தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்க நான் தயாரா இல்ல. டோன்ட் வரி, தும்பு என்கிட்ட இருக்கும்போது வாழைத்தான் நான் வெளியே விட போறேன். ராஜு, இட்ஸ் ஆல் இன் தி கேம். நீ பாசத்தோட வெளியே போனாதான் அவருக்கு பணம் சீக்கிரமா வரும்னு சொன்னேன். பிளாக்மெயில் பண்றியா? நோ நோ, இவன் என் கையில இருந்தா நீதிபதி கையில் இருக்கிற சுத்தியில இருந்து வரும் சத்தம் மாதிரி அதுவே தீர்ப்பாயிடாது. கமான், கெட் தி மணி. என்ன சொல்றேன்? என் குழந்தை 5000 ரூபாய் பணத்துக்காக அடமானமா பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அதை மீட்டுறதுன்னா நீங்க தர்ற பணத்தை தவிர வேற வழியே இல்லை. சேட், சும்மா கொடுக்க வேண்டாம். நான் வச்ச என் பொண்டாட்டி தாலி மேல இன்னொரு 5000 ரூபாய் கொடுத்துருங்க, அது போதும். இன்னைக்கு புள்ளைய வச்சு ஆடுவேன், நாளைக்கு பொண்டாட்டியே வச்சு ஆடுவேன். என்னையா புள்ளையே அடமானம் வச்சுவேன், பொண்டாட்டி மானத்தை வச்சு ஆட எவ்வளவு நேரம் ஆகும்? மானங்கெட்டைய பொழப்பு. என்னடா சொன்ன? You son of a bitch! I will kill you!
ராஜசேகரா துரோகி. சீமா, இவ்வளவு கள்ள தங்கத்தையும் பணத்தையும் எப்படி மறைக்கிறது? ஜம்பு, முதல்ல தப்பிச்சு ஓடிடுங்க. ராஜசேகர், என்னுடைய நஷ்டத்துக்கெல்லாம் பிழைக்கு பிழை வாங்காம உன்னை விட மாட்டேன். சீமா, ஐ எம் சாரி. ராஜசேகர் இபிகோ 302வது பிரிவுப்படி குற்றவாளி என தீர்மானித்து குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். சீக்கிரம் ஒரு கம்பி கொண்டாந்து கையில வா. பிடிங்க, பிடிச்சுக்கங்க. கமான், கமான், பிடிங்க, கமான், பிடிங்க, பிடிச்சுக்கங்க, கமான், பிடிங்க. ராஜு, இப்ப தூக்குல போடுறதுக்காக அழைச்சிட்டு போன கைதி சுந்தரம் கடைசியா உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுற. என்னையா? ஏன் தெரியுமா? நான் சாக போறது உறுதி. அதுக்கு முன்னாடி மனிதாபிமானம் உள்ள உங்ககிட்ட ஒரு உதவியை கேட்கணும்னு தான். உதவியா? ஆமா, உதவிதான். சொந்த டாக்ஸி ஓட்டிக்கிட்டு மனைவி குழந்தைகளோட வாழ்ந்துகிட்டு இருந்த என்னுடைய நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னே ஜம்புன்னு ஒரு ஸ்மக்லர் என் வாழ்க்கையில குறுக்கிட்டான். யாரு? கோல்ட் பிஸ்கட் ஜம்புவா? ஆமா, அவனேதான். குறுக்கு வழியில வேகமா பணம் சம்பாதிக்க வேகமா கார் ஓட்ட தெரிஞ்ச எனக்கு ஆசையை காட்டி சம்மதிக்க வச்சான். அன்னைக்கு என்ன ஆசை மட்டும் வரட்டல, போலீஸும் சேர்ந்து வரட்டுச்சு. என்ன கடத்தல மட்டும் இல்ல, கொலையிலையும் சம்பந்தப்படுத்திட்டிய. இது மாதிரி எல்லாம் நடக்கும்னு தான் விதி என்னோட நம்பர், தூக்கு தண்டனைக்குரிய செக்ஷன் நம்பர், அதோட என்னுடைய கைதி நம்பர் எல்லாத்தையுமே முன்கூட்டியே 302 கொடுத்துருச்சு. இந்த துரதிருஷ்டம் என்னோட போகட்டும், என் மகளையும் தொடர வேண்டாம்னு தான் நடந்த எல்லா உண்மைகளையும் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் தவறு செஞ்சதோ, கொலை செஞ்சதோ, இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல தூக்குல தொங்க போறதோ எதுவுமே தெரியாம சிட்டி ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிற என் மகளுக்கு நீங்க பொறுப்பானவரா, கார்டியனா, ஒரு அங்கிளா இருந்து அவளை காப்பாத்தணும். சுந்தரம், என்ன சொல்றீங்க? இன்னும் ஒரு வாரத்துல விடுதலையாக போறீங்க. அந்த பாலத்துக்கடியில நான் மறைச்சு வச்ச பொட்டி உங்களை லட்சாதிபதி ஆக்க போகுது. என் மகளையும் வாழ வைக்க போகுது. சுந்தரம், நீங்க இப்ப செய்ய போற சத்தியம்தான் சாக போற என் மனசுக்கு சாந்தியை கொடுக்கும். என் மகளை மட்டும் கைவிட்டுறாதீங்க. சுந்தரம், உன்னுடைய ஆசையை நிச்சயமா நிறைவேற்றுறேன். இது சத்தியம்.